யாழில் வெடித்த போராட்டம் கலவரமாக மாறியதால் குவிக்கப்பட்ட போலீசார். வேக கட்டுப்பாட்டை இழந்த விபத்துக்கு உள்ளான வாகனம். விமானியால் தவிர்க்கப்பட்ட மற்றுமொரு விமான விபத்து. சாரதி அனுமதி பத்திரங்களின் கையிருப்பு வீழ்ச்சி. இயற்கை எரிவாயுவின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். புலிகளால் கொல்லப்பட்ட ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள். சர்ச்சையை கிளப்பும் பௌத்த பிக்கு. இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் வெளியான தகவல். ஹெகலியம் மீது மற்றுமொரு புதிய குற்றச்சாட்டு வெளியான தகவல். ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் ட்ரம்ப் எச்சரிக்கை. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஏமன். பாகிஸ்தானில் இன்று அதிகாலை பதிவான நிலநடுக்கம். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து சாரதி கைது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறித்து கல்லுண்டாய் பகுதி மக்களும் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையினர் தமது எல்லைக்குள் சேகரிக்கும் மருத்துவ கழிவு, விலங்கு கழிவு, பிளாஸ்டிக், மலக்கழிவு உட்பட பல கழிவுகளை மானிப்பாய் பிரதேசத்துக்கு உட்பட்ட கல்லுண்டாய் பகுதியில் உள்ள பகுதிக்குள் கொட்டுவதால் அதனை நிறுத்தும்படி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதன்போது இன்றைய தினம் மாநகர சபை கழிவுகளை ஏற்றி வந்த உளவு இயந்திரங்கள் பல வழிமறிக்கப்பட்டன. மலக்கழிவினை ஏற்றி வந்த மாநகர சபையின் வாகனம் ஒன்று உடனடியாக திருப்பி சென்றது. வழமையாக குறித்த பகுதிக்குள் கொட்டப்படும் கழிவுகளுக்கு தீ வைக்கப்படுகிறது. இதுகுறித்து பல தடவைகள் செய்திகளும் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் நேற்றைய தினமும் தீ மூட்டிய நிலையில் அந்த தீ இன்று வரை எரிந்து கொண்டிருப்பதுடன் வீதியில் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கும் அண்டிய சூழலில் வசிக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குறித்த பகுதிக்கு நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வருகை தந்து பிரச்சனையை ஆராய்ந்ததாகவும் இதுவரை மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் களத்துக்கு வருகை தரவில்லை எனவும் மக்கள் கூறுகின்றனர். இன்றைய எதிர்ப்பு நடவடிக்கையின் போது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் உறுப்பினர் மயூரனிக்கும் கல்லுண்டாய் பகுதி மக்கள் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களான உஷாந்தன், வாசன் ஆகியோருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. களத்திற்கு வருகை தந்த யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்தியட்சர் மற்றும் மானிப்பாய் போலீஸ் ஆகியோர் நிலைமைகளை சீர்க்கு கொண்டுவர முயற்சித்தும் அது பயனளிக்கவில்லை. திருகோணமலை ஹொரவப்பொத்தானை பிரதான வீதியின் பெல்வேரி பகுதியில் தீபோ பட்டா லோரியொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலக்கி விபத்துக்குள்ளானது. குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியாவிலிருந்து மூதூர் நோக்கி பயணித்த பட்டாரக வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. பாதையை விட்டு விலக்கிய லோரி மின்கம்பத்துடன் மோதியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. சென்னையிலிருந்து தாய்லாந்து நோக்கி புறப்படவிருந்த விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப பிரச்சினை ஏற்பட்டதால் குறித்த விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்திலிருந்து தாய்லாந்து தலைநகர் பாங்காக் நோக்கி 146 பயணிகளுடன் தாய் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் புறப்பட ஆயத்தமாகியுள்ளது. இதையடுத்து விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினையை விமானி கண்டறிந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. தற்போது விமானத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப பிரச்சினையை சரி செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விமானம் இன்று இரவு அல்லது நாளை காலை தாய்லாந்துக்கு புறப்படும் என தாய் ஏர்வேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சாரதி அனுமதி பத்திரங்களின் கையிருப்பில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாரதி அனுமதி பத்திர அட்டைகளின் பற்றாக்குறை காரணமாக கடந்த காலங்களில் சாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகிப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை அச்சிடுவதற்கான அட்டைகள் சுமார் 10 லட்சம் அளவில் அண்மை காலத்தில் அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. அவற்றில் சுமார் 9 லட்சம் அட்டைகள் தற்போதைக்கு அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளன. இன்னும் 1 லட்சம் அளவிலான அட்டைகளே கையிருப்பில் உள்ளன. இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் விநியோகிப்பதில் மீண்டும் சிக்கல் ஏற்படலாம் என்ற அச்சம் தோன்றியுள்ளது. எனினும் அரசாங்கம் தற்போதைக்கு 8 லட்சம் அட்டைகளை இறக்குமதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் அதன் காரணமாக சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் விநியோகித்தல் தடங்கள் ஏற்படாது என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை 3.73 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. அத்துடன் சர்வதேச சந்தையில் BTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 65.52 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. மேலும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 67.77 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது.
யாழ் செம்மணி மருத புதைக்குழியில் தமிழீழ விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட ராணுவத்தினரின் சடலங்களும் இருக்கக்கூடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்னிமன தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். செம்மணி மருத புதைக்குழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் செம்மணி மருத புதைக்குழி தொடர்பில் தற்போது மீண்டும் பேசப்படுகின்றது. இந்த விவகாரம் மீள தோண்டப்படுவதன் நோக்கம் என்ன? இந்த நாட்டில் போர் நிலவியது, பயங்கரவாதம் இருந்தது, மக்கள் கொல்லப்பட்டனர், படையினர் கொல்லப்பட்டனர், அழிவுகள் ஏற்பட்டன. கடைசியில் படையினர் தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தினார். செம்மணி மருத புதைக்குழியில் இருப்பவை யாருடைய சடலங்கள்? பூநகரி மற்றும் ஆணையரவு மோதலின் போது படையினர் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டனர். சில உடல்களே கிடைக்கப்பெற்றன. எனவே செம்மணியில் மீட்கப்படும் மனித சிதிலங்கள் ராணுவத்தினருடையவை என எம்மால் கூற முடியும். செம்மணி புதைக்குழியை எதற்காக மீண்டும் தோண்டிக் கொண்டிருக்கின்றனர்? இந்த விடயத்தை தோண்ட தோண்ட அது யாசகனின் காயங்கள் போல மாறிவிடும். எனவே அரசும் தமிழ் அரசியல்வாதிகளும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மோசடியான முறையில் மதிப்பை குறைத்து இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வாகனங்களின் ஒரு தொகுதியை மீண்டும் இறக்குமதி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. முழுமையான ஆய்வின்படி குறித்த வாகனங்கள் போலியான மூன்றாம் நாட்டு ஆவணங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அந்த வாகனங்கள் உள்ளூரில் சந்தைக்கு செல்வதை சுங்க திணைக்களம் தடுத்துள்ளது. இந்த வாகனங்களில் பெரும்பாலானவை ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தாலும் தொடர்புடைய கடன் கடிதங்கள் சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற இடங்களில் மூன்றாம் நாட்டில் திறக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் வாகனங்களின் ஏற்றுமதி ஆய்வு சான்றிதழ்கள் குறித்த வாகனங்களின் தயாரிப்பு நாட்டில் உள்ள ஒரு வங்கியால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாகும். இதேவேளை குறித்த மோசடி கண்டறியப்பட்ட நிலையில் அபராதம் செலுத்திய பிறகு வாகனங்களை சந்தைக்கு அனுமதிக்க கோரி சில இறக்குமதியாளர்கள் திரைசேரி அதிகாரிகளிடம் கோரிய போதும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்பக்வெல தான் பயன்படுத்துவதாக கூறப்பட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனத்தின் வாடகைக்காக பெருந்தொகை பணத்தை அமைச்சரிடமிருந்து பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக மாதாந்தம் 2,40,000 ரூபாவினை அவர் அமைச்சரிருந்து பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இது தொடர்பில் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. குறித்த வாடகை கெஹலிய ரம்பக்வெலவின் நண்பர்களில் ஒருவரின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் சுகாதார அமைச்சின் தரவுகளின்படி அவர் பயன்படுத்தியதாக கூறப்படும் பென்ஸ் ரக சீட்டூண்ட் ஒருபோதும் சுகாதார அமைச்சு வளாகத்திற்கு வரவில்லை என்பதும் விசாரணையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஏற்கனவே கெஹலிய ரம்பக்வெலவுக்கு எதிராக 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் நிறுத்தம் இடம்பெற்றதை அடுத்து அமெரிக்கா ஈரான் தலைவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக பேசி வருகின்றனர். அந்த வகையில் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இஸ்ரேல் அழிந்துவிடும் என்பதால் அமெரிக்கா தலையிட்டதாகவும் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லாஹ் அலி கமேனி கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் செய்தியாளர்களுடன் பேசுகையில் ஈரான் உச்ச தலைவர் ஹமேனியை கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் தெஹ்ரான் வரம்புக்கு அதிகமாக யுரேனியத்தை செறிவூட்டுவதாக உளவுத்துறை தகவல் கொடுத்தால் ஈரான் மீது கண்டிப்பாக மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும். இங்கு கேள்விக்கு இடமில்லை. மற்றொரு ராணுவ தாக்குதலுக்கு உத்தரவிட சற்றும் தயங்க மாட்டேன் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏமன் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. எனினும் ஏமன் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் வானில் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஏமன் மீது பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. சமீபத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த நிலையில் தற்போது ஏமனும் இஸ்ரேலும் மோதலில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய பாகிஸ்தானில் 5.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று அதிகாலை 3:30 மணியளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் மலைப்பாங்கான பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள பர்கானின் வடகிழக்கில் 60 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தத்தினால் கட்டிடங்கள் குலுங்கியதாகவும் உயிரிழப்புகள் சேதங்கள் குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2015 பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தினால் 400 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. மதுபோதையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தின் சாரதி தம்பலகாமம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பதுளையில் இருந்து நிலாவளிக்கு சுற்றுலா வந்த மாணவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலாவளியில் தமது சுற்றுலாவை முடித்துக் கொண்டு பதுளை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த குறித்த பேருந்தில் 50 மாணவர்களும் ஆசிரியர்களும் பயணித்துள்ளனர். இதன்போது தம்பலகாமம் வீதி பாதுகாப்பு போலீசார் சாரதியை வழிமறித்து சோதனையிட்ட போது அவர் மதுபோதையில் இருந்தமை உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மாணவர்களின் பாதுகாப்பை கருதி சாரதி உடனடியாக கைது செய்யப்பட்டார். தற்போது மாணவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.